ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். புத்தூர்னு ஒரு ஊர். அந்த ஊரில் இளங்கோன்னு ஒரு இளைஞன் இருந்தான். அவன் ரொம்ப உடல் வலிமையெல்லாம் இல்லாதவன். பார்க்குறதுக்கு சுமாராக தான் இருப்பான். ஆனால் அவனால் கடினமான வேலை அந்த மாதிரி எதெல்லாம் செய்யலாம். அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த அளவுக்குள்ள ஸ்ட்ரென்த்து மட்டும்தான் அவனுக்கு இருக்குது. ஆனால் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, மற்றவங்கள பலத்தை அவன் சாதகமாக யூஸ் பண்ணிப்பான். எப்படி? அவனோட புத்தி கூர்மையால். இது ரொம்ப நாள் அவன் பண்ணிகிட்டே இருந்தான். இவனுக்கு இளங்கோக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க 3 பேரும் இவனை மாதிரி கிடையாது, நோஞ்சான் கிடையாது. ஆனால் அவங்க 3 பேரும் தினமும் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப ரொம்ப ட்ரிம்மாக வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க நல்ல பலசாலியும் கூட. அவங்கள இவனை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. நீ தான் எக்ஸசைஸ்லாம் பண்ணாமல் உடம்பெல்லாம் பாதுகாக்காமல் இருக்க, இது உனக்கு பின்னால் நிறைய அழிவை தான் தரும் அப்படின்னு. அவன் சொல்லுவான், எனக்கு புத்தி பலமே போதும், நான் ரொம்ப பலசாலியெல்லாம் இருக்க விரும்பலை, அதை விட இதுதான் பெருசு, நான் இதை வச்சு சமாளிச்சுக்கிடுவேன் அப்படின்னு அவன் சொல்லி சிரிப்பான். இப்படி ஆக மொத்தம் எங்கள் 4 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ். அந்த 4 பேருமே எப்போவுமே அதே ஃப்ரெண்ட்ஷிப் இதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இவனுக்கு என்னென்னா, தான் புத்தி கூர்மையால் எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மமதையோடு தான் இருந்தான். அவங்க அப்படி கிடையாது. தினமும் அதுக்காக எக்ஸசைஸ் பண்ணி தான் உடம்பை பேணிக்கிடுவாங்க. ஒரு நாள் இளங்கோ தன்னோட மளிகை கடைக்கு தேவையான ஜாமான்கள்லாம் வாங்குறதுக்கு சந்தைக்கு போனான். சந்தையில் வாங்கின எல்லாத்தையும் மூட்டை மூட்டையாக கட்டி சின்ன சின்ன வண்டியில் ரொம்ப சிரமத்தோடு இழுத்துட்டு வந்துட்டு இருந்தான். வழியில் ஒரு பெரிய மேடு இருந்தது. அவனால் உடலில் பலம் இல்லாதனால அதுக்கு மேலே அவனால் என்ன பண்ண முடியல, இழுக்க முடியல. ரொம்ப திணற ஆரம்பிச்சிட்டு, யாராவது ஒருத்தர் உதவிக்கு வந்தால் வண்டியை ஈஸியாக மேட்டு மேலே ஏற்றிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவன் வண்டி அங்கே நிறுத்திட்டு யாராவது வர்றாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அவனோட அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் அங்கே தூரமாக வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே இளங்கோவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. விடுவிடுன்னு கீழே இறங்கி போய் தன்கிட்ட இருந்த ஒரு கயிறு மூலமாக ஒரு முனையை வண்டியில் கட்டிட்டு மற்றொரு கயிற்றோட இன்னொரு மறுமுனையை பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் மேட்டுக்கு ஓடி வந்தான். அதுக்குள்ளே அந்த மேட்டு சைடில் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. உடனே இளங்கோ அந்த கயிற்றோட முனையை பிடிச்சிக்கிட்டே அவங்கக்கிட்ட வந்தான். என்னோட நீங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே, உங்களுக்கும் எனக்கும் ஒரு போட்டி அப்படின்னு சொன்னான். உடனே அவங்க வழக்கம் போல் கிண்டல் பண்ண மாதிரி, என்ன போட்டி நோஞ்சா அப்படின்னு கேட்டாங்க. உங்களுக்கும் எனக்கும் கயிறு இழுக்கும் போட்டி. நீங்கள் 3 பேரும் ஒன்றா இந்த முனையை பிடிச்சிக்கோங்க, நான் இன்னொரு முனையை பிடிச்சிக்கிறேன், யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு. உடனே கண்டிப்பாக நீ தான் தோற்று போவ, நாங்கள் எல்லாரும் பலசாலி, நீ இந்த நோஞ்சானா இருந்துட்டு உன்னைய தூக்கி அடிச்சிரும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவன் உங்களால் முடிஞ்சா பாருங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே, நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வேஷம் போடுறீங்க பலசாலின்னு சும்மா சொல்லிட்டு அப்படின்னு எல்லாரையும் சீண்டி விட்டான். உடனே அவங்க, சுண்டக்கா பையில, இந்த மாதிரி பலத்தை எல்லாம் போலின்னு சொல்றியா, உனக்கெல்லாம் பாடம் கற்பித்தா தான் புத்தி வரும், போ இன்னொரு முனை போய் பிடி, நாங்கள் எந்த முனையை பிடிச்சி இழுக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க அந்த கயிறை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சாங்க. இவன் கடன்னு அந்த எண்டுக்கு போய் அந்த வண்டிக்கு முன்னால் கெட்டியிருந்தால அந்த கயிறை கிட்ட போய் நின்றுக்கிட்டான். இந்த நண்பர்கள் ரொம்ப நேரமாக இழுத்து இழுத்து பார்த்தாங்க. என்னடா இவன் நோஞ்சான்ல, இவன் கட்டியிருந்த கயிறை அவனே நம்மளால இழுக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப சந்தேகப்பட்டுக்கிட்டே அவங்களோட மொத்த பலத்தையும் கொடுத்து அந்த இதை இழுக்க ஆரம்பிச்சாங்க. இவன் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கயிறை விட ஆரம்பிச்சான். விட ஆரம்பிக்க அந்த மொத்த வெயிட்டோட அந்த வண்டியும் அந்த மேட்டு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சது. எப்பாடா நம்ம அவனை எப்படியாவது இழுத்துட்டோம் அப்படிங்கிற கணக்கில் இவங்க எல்லாரும் சந்தோஷத்தோட மேலே பார்க்குறதுக்குள்ளே அந்த வண்டி மேட்டுக்கு மேலோடி வந்துருச்சு. இவங்களுக்கு அப்போ தான் உண்மை தெரியுது, இவன் நம்மளை ஏமாத்தியிருக்கான், அந்த வண்டியில் தான் அந்த கயிறை கட்டியிருக்கான், இது மூலமாக அவன் வண்டியை மேட்டு மேலே ஏற்றிட்டாங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, உங்களோட பலசாலியான இதை தவிர நான் புத்திசாலிங்கிறத இதில் நிரூபிச்சிட்டேன், இவ்வளோ நேரம் நீங்கள் இழுத்தது என்னோட வண்டியை தான் அப்படின்னு அவன் சிரிச்சுட்டே சொன்னான். 3 முகத்துலேயும் அசடு வளைஞ்சு
அவங்க எல்லாரும் இறக்கத்துல இறங்கி அவங்க இளங்கோகிட்ட வந்து, மூளை பலம் இருக்க வேண்டிதான், ஆனா பலசாலியாவும் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் போயிட்டாங்க. இந்த கதையில இருந்து என்ன தெரியுது? மூளை பலமும் இருக்கணும், நமக்கு உடம்பு பலமும் இருக்கணும். 2 இருந்தாதான் நம்ம எதையும் ஜெயிக்க முடியும். ஓகே குட்டீஸ், நாளைக்கு வேற கதை பார்க்கலாம். பாய்.